ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம காமராஜர் பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இது வந்து தந்தை பெரியாரால் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ காமராஜரோட சிறப்பு பெயர்கள் வந்து என்ன அப்படின்னா, பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ கல்வி பணிகள், காமராஜருடைய கல்வி பணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அமைச்சராக பதவியேற்ற டைமில் வந்து 6000 தொடக்கப் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது. அது உடனே திறக்கிறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு. இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இவருடைய செயல்கள் வந்து. மதிய சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் வந்து டாக்டர் எம்ஜிஆர். சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய கல்லூரிகள், கிளை நூலகங்களை வந்து இவர் தொடக்குங்கிறாரு. ஸோ கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்றது வந்து காமராஜர் தான். அதுக்கடுத்தது வந்து இந்த அரசு வந்து காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொதல் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து பெயர் வைக்கிறாங்க. நடுவண் அரசு வந்து 1976 வந்து பாரத் ரத்னா விருது வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து அஞ்சல் தலையும் வந்து வெளியிடுறாங்க. காமராஜர் வந்து சென்னை மற்றும் விருந்தினர் இல்லத்தை வந்து அவருடைய நினைவில்லங்களா வந்து மாற்றுறாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து அவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்து ஆளுயர வெண்கல சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வந்து காமராஜரோட பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஸோ கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ 2/10/2000ஆம் ஆண்டு. ஸோ ஆண்டுதோறும் வந்து காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை 15வது நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. தேனாம்பேட்டையில் வந்து காமராஜருக்கு வந்து அரங்கம் வந்து கட்டியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.